Hello students, 12th chemistry unit 11 hydroxy compounds and ether lessonல இதுக்கு முன்னாடி நம்ம IUPAC name of ethers and evaluate yourself IUPAC name basisல பார்த்தோம். இப்போ preparation of ethers பார்க்கலாம். நம்ம புக்ல ether prepare பண்றதுக்கு ஒரு மூணு டைப்பா கொடுத்திருக்காங்க, மூணு டைப்ஸ் கொடுத்திருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் டைப் வந்து intermolecular dehydration of ether அப்படினு கொடுத்திருக்காங்க. இப்போ ether அப்படினா எப்படி இருக்கும்? ஒரு R, ஒரு O, ஒரு R dash இல்லனா AR OAR. ரெண்டு அல்கைல் குரூப் ஒரு ஆக்சிஜன் கூட அட்டாச் ஆயிருந்தா அதை ஈத்தர்னோ, இல்ல ரெண்டு அரைல் குரூப் ஒரு ஆக்சிஜன் கூட இருந்தா ஈத்தர்னு சொல்லுவாங்க. இதுல இந்த ரெண்டு அல்கைல் குரூப்பும் சேமா இருந்தா சிம்பிள் ஈத்தர் அப்படினும், இந்த ரெண்டு அல்கைல் குரூப்போ அரைல் குரூப்போ டிஃபரண்ட் எலிமெண்டா இருந்ததுன்னா அத மிக்ஸ்ட் ஈத்தர்ஸ் அப்படினு சொல்லுவாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஈத்தர்ல இன்டர்மாலிகுலர் டீஹைட்ரேஷன் பார்ப்போம். இன்டர்மாலிகுலர் டீஹைட்ரேஷன் அப்படின்னா என்னன்னா, இப்போ நம்ம எடுக்கக்கூடிய அந்த மாலிக்யூல்குள்ளேயே இருந்து H2O பிரிஞ்சு நமக்கு ஒரு ஈத்தர் கிடைக்குது. இதில் வந்து நம்ம எந்த மாலிக்யூல் எடுத்துக்கிறோம்? ஆல்கஹால் மாலிக்யூலை எடுத்து அதை ஈத்தரா மாற்ற போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ ரெண்டு மாலிக்யூல் ஆஃப் எத்தனால் எடுத்துக்கிறோம். CH3 CH2 OH. இதை வந்து 413 கெல்வின்ல H2 கான் H2SO4 கூட ட்ரீட் பண்ணோம்னா இன்டர்மாலிகுலர் டீஹைட்ரேஷன் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ பாருங்க, ரெண்டு மாலிக்யூல் ஆஃப் ஆல்கஹால் CH3 CH2 OH CH3 CH2 OH எடுத்திருக்கோம். இப்போ இதுல இருந்து வாட்டர் மாலிகுல் இப்படி வெளியில போயிருச்சு அப்படின்னா கான் H2SO4 413 கெல்வின்ல ஹீட் பண்ணும்போது இப்போ இந்த வாட்டர் மாலிகுல் வெளியாயிருச்சா, அப்போ என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? CH3 CH2 O CH2 CH3 நமக்கு ஒரு ஈத்தாக்சி ஈத்தேன் கிடைச்சிருச்சா. அப்போ நம்ம இன்டர்மாலிகுலர் டீஹைட்ரேஷன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு சிம்பிள் ஈத்தர் தான் கிடைக்கும். இதே மிக்ஸ்டு ஈத்தர், இப்போ நம்ம ரெண்டு வேற வேற அல்கைல் ஆல்கஹால் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு மிக்ஸ்டு ஈத்தர் கிடைக்கும். பட் அதை நம்ம செப்பரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இதுவே இதோட டெம்பரேச்சரை நம்ம எலவேட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஈத்தர்ஸ் கிடைக்காது. பாருங்க, CH3 CH2 OH கான் H2SO4 444 கெல்வினுக்கு ஹீட் பண்ணோம் அப்படின்னா இந்த OHும் இங்க இருக்கக்கூடிய ஒரு Hும் சேர்ந்து பீட்டா எலிமினேஷன் ஆகி இந்த H போகும்போது இந்த தன்னோட பாண்டை இங்கே கொடுத்துட்டு போயிடும். அப்போ CH2 டபுள் பாண்ட் CH2 நமக்கு ஈத்தீன் கிடைக்கும். ஸோ இந்த டெம்பரேச்சர் ரொம்ப முக்கியம். நம்ம லோ டெம்பரேச்சரில் தான் நம்ம இதை பண்ண முடியும். இந்த டெம்பரேச்சர் நமக்கு எலாபரேட் ஆகும்போது 443 கெல்வினுக்கு எலாபரேட் ஆகும்போது நமக்கு ஈத்தர்ஸ் கிடைக்காது, ஈத்தீன் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட மெக்கானிசம் எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு மாலிக்யூல் ஆஃப் எத்தனால் எடுத்திருக்கோம் இல்லையா, இப்போ அது எப்படி ஒவ்வொரு மாலிக்யூலாக பிரியுது அப்படின்னு பார்க்கலாம். மெக்கானிசம் CH3 CH2 OH. O அப்படின்னாவே நமக்கு ரெண்டு லோன் பேர்ஸ் இருக்கும். இது வந்து H2SO4 கூட நம்ம ட்ரீட் பண்ணும்போது H2SO4 எப்படி பிரியும்? H ப்ளஸ் ஆகவும் OSO3 H மைனஸ் ஆகவும் பிரியும். அப்போ என்ன பண்ணும்? இந்த எலக்ட்ரான்ஸ் இங்கே ஓல இருக்கக்கூடிய எலக்ட்ரான் இந்த புரோட்டானை புல் பண்ணுமா?
அப்போ பாருங்கள், CH3 CH2 O, இங்கே இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரான் போனதுனால இது ப்ளஸ் ஆயிரும். இங்கே ஒரு H, இங்கே ஒரு H, இந்த H வந்து இதுக்கிட்ட அட்டாச் ஆகிக்கும்ல. இப்போது இங்கே புரோட்டான் இருக்கிறதுனால ஆக்சிஜன் வந்து எப்போவுமே எலக்ட்ரான்ஸை வந்து தன்னை நோக்கி இழுக்கும். அப்போ இந்த பாண்டில் இருக்கிற எலக்ட்ரான்ஸை தன்னை நோக்கி இழுத்து இந்த பாண்டை பிரேக் பண்ணிக்கும். அப்போ பிரேக் பண்ணும்போது என்ன நடக்கும்? -H2O போயிடும். அப்போ இந்த இடம் ப்ளஸ் ஆயிரும் இல்லையா, இந்த இடம் ப்ளஸ் ஆயிரும். இது இந்த பாண்டு போயிடுச்சுன்னா இந்த இடம் ப்ளஸ் ஆயிரும். அப்போ மீதி இன்னொரு மாலிக்யூல் ஆஃப் எத்தனால் இருக்கும் இல்லையா, CH3 CH2 OH. இதை இங்கே இருக்கக்கூடிய ஆக்சிஜன் கிட்ட இருக்கக்கூடிய லோன் பேர்ஸ் வந்து இது கிட்ட ஷிஃப்ட் ஆகும். அப்படி ஷிஃப்ட் ஆச்சுன்னா நமக்கு எப்படி கிடைக்கும்? CH3 CH2 OH CH2 CH3 இப்படி கிடைக்குமா? இப்போ நமக்கு ஆல்ரெடி H2O இருக்கு, இந்த O கிட்ட லோன் பேர்ஸ் இருக்கும். அப்போ என்ன பண்ணுன்னா, இந்த பாண்டு, இந்த ஹைட்ரஜன் இந்த பாண்டை இங்கே கொடுத்துட்டு H+ வெளியில் வரும். அப்போது இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான் இந்த H தன்னை நோக்கி இழுக்கும். அப்போது நமக்கு ஃபைனல் ப்ராடக்டாக CH3 CH2 O CH2 CH3 நமக்கு ஈத்தாக்சி ஈத்தேனும் ப்ளஸ் H3O ப்ளஸ் ஹைட்ரோனியம் அயானும் கிடைக்கும். ஓகேங்களா? இதுதான் இதோட மெக்கானிசம். இதுக்கு அடுத்த மெத்தட் வந்து நமக்கு வில்லியம்சன் சிந்தசிஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம இதுக்கு முன்னாடி வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ்னு ஆல்கஹாலில் படிச்சிருக்கோம். அதே தான் இதில் வந்து அல்காக்சைடும் அல்கைல் ஹாலைடும் வச்சு எப்படி ஈத்தர் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். வில்லியம்சன் சிந்தசிஸில் ஒரு அல்கைல் ஹாலைடு ஆல்கஹாலிக் சொல்யூஷன் ஆஃப் சோடியம் அல்காக்சைடு கூட ட்ரீட் பண்ணும்போது நமக்கு கரஸ்பாண்டிங் ஈத்தர் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கரஸ்பாண்டிங் ஈத்தர் எப்படி இருக்கும் அப்படின்னா, இது SN2 மெக்கானிசம் பேஸ் பண்ணி இருக்கும். பாருங்கள் அது எப்படின்னு சொல்கிறேன். ஒரு அல்கைல் ஹாலைடு எடுத்துக்கலாம். எத்தில் C2H5 எத்தில் புரோமைடும் ஒரு சோடியம் அல்காக்சைடு, சோடியம் மீத்தாக்சி எடுத்துக்கலாம். CH3ONA. இதை நம்ம ஹீட் பண்ணோம் அப்படின்னா இந்த NaBr செப்பரேட் ஆகிட்டு -NaBr போயிடும். அப்போ மீதி உள்ளது CH3O C2H5. நமக்கு ஒரு மிக்ஸ்டு ஈத்தர் கிடைக்குது. மீத்தாக்சி ஈத்தேன், இதுக்கு பேர் மீத்தாக்சி ஈத்தேன் கிடைக்குது. சரிங்களா? இந்த ப்ராசஸ் பார்த்திங்கன்னா SN2 மெக்கானிசத்தை பேஸ் பண்ணி இருக்கும். அதாவது இந்த அல்கைல் ஹாலைடில் இருக்கக்கூடிய புரோமின் ரிலீஸ் ஆகிறதும் இந்த சோடியம் அல்காக்சைடில் இருக்கிற சோடியம் ரிலீஸ் ஆகிறதும் ஒரே சிங்கிள் ஸ்டெப்பாக நடக்கும் சைமல்டேனியஸ்லி. இதோட ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் இந்த அல்கைல் ஹாலைடையும் இந்த சோடியம் அல்காக்சைடையும் பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதனால தான் இது SN2 மெக்கானிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஒரு மிக்ஸ்டு ஈத்தர் செய்யணும் அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு பிரைமரி அல்கைல் ஹாலைடு எடுத்துக்கணும் அண்ட்
ஒரு டெர்ஷரி அல்காக்சைடு எடுத்து ட்ரீட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு மிக்ஸ்டு ஈத்தர்ஸ் கிடைக்கும். இதுவே நம்ம மாற்றி எடுத்தோம் அப்படின்னா, இப்போது டெர்ஷரி அல்கைல் ஹாலைடும் ஒரு ப்ரைமரி அல்காக்சைடும் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஈத்தீன் டபுள் பாண்ட் உள்ள காம்பவுண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போது ஒரு ப்ரைமரி அல்கைல் ஹாலைடு எடுத்துக்கிறோம். மெத்தில் புரோமைடு CH3Br ப்ளஸ் ஒரு டெர்ஷரி அல்காக்சைடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, டெர்ஷரி அல்காக்சைடுனா CONA, இங்கே ஒரு CH3, இங்கே ஒரு CH3, இங்கே ஒரு CH3 இப்படி இருக்குது அப்படின்னா, இப்போ இந்த Br வந்து Br மைனஸாகவும் இங்கே CH3 ப்ளஸ்ஸாகவும் பிரியும். அதே மாதிரி Na ப்ளஸ்ஸாகவும் இந்த டெர்ஷரி ஆக்சைடு வந்து O மைனஸாகவும் பிரியுமா. அப்போ இந்த Brரும் இந்த NAவும் சேர்ந்து NaBr வெளியில் போயிடும். அப்போ மீதி நமக்கு என்ன இருக்கும்? CH3 O CH3. ஸோ இதுக்கு பேர் எப்படி கொடுக்கலாம்? இது 1 2 3 அப்படின்னு கொடுத்தோம்னா நமக்கு இந்த மெத்தில் ஒரு சப்ஸ்டியூட்டு, இந்த மீத்தாக்சி ஒரு சப்ஸ்டியூட்டு. அப்போ இதுக்கு பேர் வச்சோம்னா 2-மெத்தில் 2-மீத்தாக்சி 3 கார்பன் இருக்கிறனால ப்ரோப்பேன். இப்படி ஒரு மிக்ஸ்ட் ஈத்தர் கிடைக்கும். இதுவே நம்ம மாற்றி எடுத்துக்கிட்டோம், ஒரு டெர்ஷரி அல்கைல் ஹாலைடும் ஒரு ப்ரைமரி அல்காக்சைடும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ பாருங்கள், ஒரு ப்ரைமரி அல்காக்சைடு எடுத்துக்கலாம். CH3ONA ப்ளஸ் ஒரு டெர்ஷரி அல்கைல் ஹாலைடு எடுத்துக்கலாம். CH3 இங்கே அதே மாதிரி Br எடுத்துக்கலாம். இங்கே வந்து இது மைனஸாகவும் இது ப்ளஸ்ஸாகவும் இது ப்ளஸ்ஸாகவும் இந்த இடம் மைனஸாகவும் இருக்கும். அதே NaBr நமக்கு வெளியில் போயிட்டு ஹீட் பண்ணும்போது NaBr வெளியில் போயிட்டு இந்த இடத்துல பீட்டா எலிமினேஷன் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பீட்டா எலிமினேஷன் என்னது? இந்த புரோமின் அட்டாச் ஆகிருக்கிற கார்பனுக்கு அட்ஜசன்ட் கார்பன், இந்த கார்பனாக இருக்கலாம், இந்த கார்பனாக இருக்கலாம், இந்த கார்பனாக இருக்கலாம், ஏதோ ஒரு கார்பன் தங்கூட இருக்கிற ஒரு ஹெச்சை கொடுத்து OHஆ ஆல்கஹாலாக வெளியில் போயிடும். இப்போ பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஹெச், இந்த CH2H இப்படி எழுதுகிறேன், CH3 இப்படி எழுதுகிறேன். இப்போ என்ன நடக்கும்னா, இந்த பீட்டா கார்பனில் இருக்கக்கூடிய ஹெச்சு தன்னோட பாண்டை இந்த C கிட்ட கொடுத்து இந்த இடத்துல கொடுத்துட்டு, ஏன்னா பேலன்ஸ் பண்ணணும் இல்லையா, H ப்ளஸ்ஸாக வெளியில் போயிடும். அப்போது இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான் இந்த புரோட்டானை தன்னை நோக்கி இழுக்குமா? அப்போ இழுத்துச்சுன்னா எப்படி நமக்கு ப்ராடக்ட் கிடைக்கும்னு பாருங்கள். CH2 டபுள் பாண்ட் C, இங்கே ஒரு CH3, இங்கே ஒரு CH3, CH3ன்னு கிடைக்கும். அப்போ மீதி இந்த CH3 இந்த ஓவும் இந்த ஹெச்சும் இணைஞ்சு நமக்கு ஒரு மெத்தனால் கிடைக்கும். ப்ளஸ் CH3OH கிடைக்கும். ஸோ இதுக்கு பேர் பாருங்கள், நம்ம 1 2 3ன்னு வச்சா இது சப்ஸ்டியூஷன். 2-மெத்தில் 3 கார்பன் இருக்கனால ப்ரோப், ஃபஸ்ட் கார்பனில் டபுள் பாண்ட் இருக்குது. ஸோ 1 ஈன் அப்படின்னு கிடைக்கும். இப்போது நம்ம ஒரு ப்ரைமரி அல்காக்சைடும் ஒரு டெர்ஷரி அல்கைல் ஹாலைடும் எடுத்தோம்னா நமக்கு பீட்டா எலிமினேஷன் ஆகி ஒரு ஈத்தீனும் ஒரு ஆல்கஹாலும் கிடைக்கும். இதே நமக்கு ஈத்தர் வேணும் அப்படின்னா
வில்லியம்சன் சிந்தசிஸில் ஒரு பிரைமரி அல்கைல் ஹேலைடும் ஒரு டெர்ஷரி அல்காக்சைடும் எடுத்தால் தான் நமக்கு ஈத்தர் கிடைக்கும். சரிங்களா? அடுத்த நம்ம புக்கில் அடுத்தது மெத்திலேஷன் ஆஃப் ஆல்கஹால் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் மூலமா எப்படி ஈத்தர் தயாரிக்கிறதுன்னு கொடுத்துருக்காங்க. இப்போது ஒரு ஆல்கஹாலை டைசோமீத்தேன் கூட நம்ம ட்ரீட் பண்ணுறோம். எதை நம்ம கேட்லிஸ்ட்டாக யூஸ் பண்ணி ட்ரீட் பண்ணுறோம்? ஹைட்ரோப்ரோமிக் ஆசிட்டை கேட்லிஸ்ட்டாக வச்சு ஹீட் பண்ணும்போது நமக்கு ஈத்தர் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், ஒரு ஆல்கஹால் எடுத்துக்கலாம். இதுவும் வந்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் மிக்ஸ்ட் ஆல்கஹால் தான். நமக்கு சிம்பிள் ஆல்கஹால் வந்து டீஹைட்ரேஷன் ஆஃப் ஆல்கஹால்ஸ் மூலயமா தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். வில்லியம்சன் சிந்தசிஸும் மெத்திலேஷன் ஆஃப் ஆல்கஹால்லையும் நம்ம மிக்ஸ்ட் ஈத்தர் தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், ஒரு ஆல்கஹால் எடுத்துக்கலாம், ஒரு எத்தனால் எடுத்துக்கலாம், CH3 CH2 OH ப்ளஸ் டைசோமீத்தேன் அப்படின்னா ஒரு மீத்தேனில் CH3ல் ஒரு ஹெச்சை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல N2, அதாவது இந்த N2 இருந்தால் நம்ம அசோன் சொல்லுவோம் இல்லையா, அதனால தான் டயசோமீத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து ஹைட்ரோப்ரோமிக் ஆசிட் HbF4 கூட சேர்ந்து நம்ம ஹீட் பண்ணும்போது இந்த N2 கேஸாக வெளியில் போயிடும். N2 வெளியில் போயிடும். அப்போ மீதி இருக்கிற ப்ராடக்ட் பாருங்கள், CH3 CH2O, இங்கே ஒரு H இருக்குது. இந்த CH2 இந்த H கூட சேர்ந்து CH3 மாறிடும். பாருங்கள், CH3 CH2O CH3 நமக்கு ஒரு மிக்ஸ்ட் ஈத்தர், அதாவது மீத்தாக்சி ஈத்தேன் கிடைக்குது. ஸோ நம்ம புக்கில் வந்து இந்த மாதிரி தான் மூணு ப்ரிப்பரேஷன் மெத்தட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 3 ப்ரிப்பரேஷன் மெத்தடில் நம்ம எப்படி ஈத்தர் ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு இப்போ பார்த்தோம். தேங்க்யூ.